Hi guys, welcome to Studio Tamilan channel. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா YouTube பிகினருக்கான ஒரு வீடியோ. இந்த வீடியோ நீங்க ஒரு பெரிய சேனலா இருந்தீங்க அப்படினா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதாவது என்ன அப்படினா எல்லா YouTube கிரியேட்டரும் சொல்லக்கூடிய ஒரே வசனம் அப்படினா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே வர பெல் பட்டன்ல ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படினா நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்துரும் அப்படின்ற வசனத்தை எல்லா YouTube கிரியேட்டரும் பயன்படுத்துவாங்க. இதில் புதிதாக யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ண யூடியூப் பிகினருக்கு இருக்கிற மெயினான ப்ராப்ளம் என்ன அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஒர்க் ஆகுது, பெல் ஆப்ஷன் ஒர்க் ஆகலை அப்படின்றது தான். அது ஏன் அப்படின்னா நீங்கள் இந்த இயரில் சேனல் க்ரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும். இந்த ப்ராப்ளத்துக்கான ரீசன் என்ன அப்படின்னா யூடியூப் தரப்புலேருந்து புதுசாக கொண்டு வந்த யூடியூப் ரூல்ஸ். உங்களுடைய வீடியோ குழந்தைகள் சம்மந்தப்பட்ட வீடியோவா, குழந்தைகள் சம்மந்தப்படாத வீடியோவா அப்படின்றத உங்களுடைய சேனல் செட்டிங்ஸ்லேயும் உங்களுடைய வீடியோஸ்லேயும் மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு புதுசாக ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. அந்த அப்டேட்டை நீங்கள் ப்ராப்பராக செட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெல் பட்டன் ஆப்ஷன் ஒர்க் ஆகாது. இதுதான் மேஜரான ப்ராப்ளம் ஒரு யூடியூப் பிகினருக்கு இருக்கும். அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, நான் இப்போ புதுசாக ஒரு சேனல் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், எம்எஸ்டி டெக் அப்படின்ட்டு. அந்த சேனலில் அந்த சப்ஸ்கிரைப் ஆப்ஷனை பற்றி ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், ஓகேங்களா? அதுக்கோசரம் இன்னொரு அக்கௌண்ட்லேருந்து நான் இந்த சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணேன் அப்படின்னா அந்த பெல் ஆப்ஷன் நவுன்லேயே இருக்குது. அதை இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, உங்களுடைய வீடியோஸ் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் அப்லோட் பண்ணுற சேனல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அதை நம்ம கரெக்டாக சேஞ்ச் பண்ணி நம்மளுடைய சேனலை செட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இந்த பெல் பட்டன் ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க, ஓகேங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் ஸ்டூடியோவில் போய் அந்த செட்டிங்ஸில் சேஞ்ச் பண்ணணும், ஓகேங்களா? இப்போ நான் என்னுடைய யூடியூப் ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த சேனலுக்கு ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கேன், ஓகேங்களா? இதில் நான் டெஸ்க்டாப் மோட் போட்டுக்கிறேன், மொபைல் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான். இப்போ என்னோடய சேனலுக்கு நான் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு வெப்சைட்டில் தான் நான் எடிட் பண்ணுவேன். அதாவது யூடியூப்காக யூடியூப் கிரியேட்டர் இதில் தான் எடிட் பண்ணுவாங்க. அந்த இதெல்லாம் இதில் இருக்கும், ஓகேங்க. யூடியூப் ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நீங்கள் செட்டிங் அப்படின்ற ஆப்ஷன் போகணும். கீழே இருக்குது அந்த ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சேனல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் நம்ம அட்வான்ஸ் செட்டிங் கிளிக் பண்ணிக்கணும். இதில் அட்வான்ஸ் செட்டிங்கில் கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஆப்ஷன் நீங்கள் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னா நான் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட வீடியோ அப்லோட் பண்ணல அப்படின்னா நான் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? மூணாவதாக இருக்கிற ஆப்ஷன் என்ன அப்படின்னா நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவுமே நீங்கள் ரிவ்யூ பண்ணிக்கோங்க. அதாவது யூடியூப்பே செக் பண்ணி இது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட வீடியோவா இல்லையா அப்படின்னு அவங்களே மென்ஷன் பண்ணி அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா? நம்ம எதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ரெண்டாவதாக இருக்கிற ஆப்ஷன் தான் கிளிக் பண்ணோம். அதாவது என்னோடய வீடியோ குழந்தைகள் சம்மந்தப்பட்ட வீடியோ இல்லை அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணால் அதுலேயே அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு இது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட வீடியோ இல்லை அப்படின்னு அவங்களும் மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி நம்மளும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா சேவ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் கொடுத்துடணும். இப்போ நான் அந்த சேனலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ண பிறகு இப்போ நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு இந்த பெல் ஆப்ஷன் வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த பெல் ஆப்ஷனை கிளிக் பண்ண அப்படின்னா 3 ஆப்ஷனும் இருக்குல்ல பார்த்தீங்களா. அந்த நவுன் அப்படின்ற ஆப்ஷன் என்ன அப்படின்னா உங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைபில் இருக்குது, அதில் எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் நடக்கிறது உங்களுக்கு காமிக்காது, சும்மா அன்றைக்கி மட்டும் சப்ஸ்கிரைபில் இருக்கிற மாதிரி. ரெண்டாவது பர்சனலைஸ்ட் அப்படின்னு போட்டிருக்குல, அது என்ன அப்படின்னா உங்களுக்கு யூடியூப்பில் மட்டும்தான் உங்களுக்கு மெசேஜ் மாதிரி காமிக்கும். எக்ஸாம்பிளுக்கு அந்த ஹோம் பேஜில் மட்டும்தான் வரும் வீடியோஸ், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எதுவுமே காமிக்காது. ஆல் அப்படின்றது என்ன அப்படின்னா நீங்கள் அந்த ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அப்லோட் பண்ண பிறகு வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. இமெயில்லையோ இல்லை உங்களுக்கு யூடியூப்லேயோ கூட சென்ட் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா? இதுதாங்க, இந்த மாதிரி தான் செட் பண்ணணும். யூடியூப் பிகினருக்கு இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் யூடியூப் ஸ்டூடியோவை பற்றி ஒரு
விரிவான வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் அதையும் சொல்லுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கள் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.